அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீப காலமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் சில நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ள முடியாமல் சூழ்நிலை. ஆனால் அதை பூர்த்தி செய்யும் அளவுக்கு பவர் ஸ்டார் வந்திருக்கார். ஒரு ரஜினி சார் பேர் சொன்னா சூப்பர் ஸ்டார்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கோ பவர் ஸ்டாருக்கு அந்த அளவுக்கு. நிச்சயமா நண்பர் சந்தானம் அவர்கள் பவர் ஸ்டார் இப்படி ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் போடணுன்ற அவருடைய புத்திசாலித்தனத்துக்கு என்னுடைய பாராட்டு. ராமநாராயணன் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் சில நேரங்களில் பிரபல நடிகர்கள் வைத்து படம் எடுக்கிற பற்றி அதை பற்றி கவலைப்பட மாட்டார். சரி, மிருகங்கள் வச்சு படம் எடுத்து ஜெயிச்ச ஒரு பெரிய தயாரிப்பாளர். அதுலேயும் ப்ளூ கிராஸ் வந்த பிறகு அவருக்கு அது வேற பிரச்சனை. அதனால் சென்சார் போர்டு ப்ராப்ளத்தினால இப்போ இந்த மாதிரி நல்ல படங்களை ராமநாராயணன் செலக்ட் பண்ணாருன்னா அது நல்ல படமாக தான் இருக்கும். காஞ்சனா எடுத்துக்கோங்க, இந்த படம் எடுத்துக்கோங்க, எந்த படமா இருந்தாலும் அவர் வாங்கின படம் நல்ல படமா இருக்கும். ஆக எந்த விதமாக ஆக மொத்தத்தில் இந்த படம் ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சாச்சு. ஆனால் இந்த படத்துக்கு பிறகு அதிக சம்பளம் வாங்க போற ஒரே நடிகர் பவர் ஸ்டார் என்று சொல்லிக்கொண்டு